ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் ஜிஐ டெலிவிஷன். இது உங்கள் ஜிஐ டெலிவிஷன். ஸோ இப்போ வந்து நான் எப்பவுமே லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு போடுறதா இருந்தால் லேப்டாப் ஸ்க்ரீனை மெரர் பண்ணி தான் போடுவேன், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் போடுவேன். இப்போ நான் எதுக்கு வந்து வீடியோவாக போடுறேன் அப்படின்னா, சவுண்ட் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வந்து போட முடியல. ஸோ இப்போ நான் வந்து எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, என்னோட பழைய வெப்சைட் ஒன்று இருக்குல்ல, அதாவது இப்போ கிரியேட் பண்ணுது, உங்களுக்கு போன வீடியோ போட்டிருப்பேன் இன்ஃபர்மேஷன் வீடியோவில், அதில் இருக்கிற வெப்சைட்டை அப்டேட் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்படி என்னடா ப்ராப்ளம் உனக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெப்சைட்டில் நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ண மாதிரி அதில் காட்டுது. ஸோ அது என்னன்னு பார்த்தலாமா? இப்போ நான் இந்த என்னோட ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி தான் உங்களோட ஸ்க்ரீன்லையும் ப்ரெசென்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. உங்களோட லேப்டாப்ல இருந்தோ இல்லை உங்களோட செல்ஃபோன்ல இருந்தோ இல்லை உங்களோட டேப்ல இருந்தோ என்னோட ஸ்டோரி புக்கோட கிளப்பை டைப் அடிச்சுக்கோங்க. என் கையெல்லாம் தெரியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே எனக்கு வந்துருச்சு, நான் கிளிக் பண்ணுறேன். இப்படிதான் உங்களுக்கும் தெரியுதாங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அதாவது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஸ்டோரி புக் 2019 worldbest.com is no longer available. இந்த ஆத்தர் ஹேவ் டெலிட்டட் திஸ் சிட் அப்படின்னு வருது. அதாவது இந்த வெப்சைட்டை நான் டெலிட் பண்ணிட்டதாக அவங்க சொல்கிறாங்க. அதாவது நான் டெலிட் பண்ணதாக அவங்க சொல்கிறாங்க. நான் டெலிட் பண்ணல, இது நான் வந்து டெலிட் பண்ணதாக அவங்க சொல்கிறாங்க. அது என்ன இதில் நான் தெரியல. ஸோ நான் டெலிட் பண்ணல, ஸோ அவங்க டெலிட் பண்ணுறதாக சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியல. ஸோ இப்போ ஒரு இந்த அப்டேட் பண்ண வெப்சைட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த க்ரோம் விட்டு வெளியே வாங்க. ஸோ என்னோடய ஸ்க்ரீனை வந்து நியூ வெப்சைட்டு நியூ டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து என்னோட யூடியூப்குள்ளே போகிறேன். யூடியூப்குள்ளே வந்துட்டேன்னா, இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண இதையோ ரீசெண்டாக நான் ரிலீஸ் பண்ண என்னோட சேனலில் ரிலீஸ் பண்ண வீடியோ தெரிஞ்சாலும் இல்லை என்னோடய சேனல் நேம் போட்டு உள்ள போய்க்கோங்க. என் சேனல் நேம் போட்டு உள்ள போய்ட்டு உங்களோட டேப்லேயோ இல்லை யூடியூப் உங்கள் செல்ஃபோன்லையோ இல்லை லேப்டாப்லையோ நான் ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணிட்டேன். நான் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிட்டேன்னா, இப்போது கீழே வந்தீங்கன்னா இங்கே நான் ஒரு க்ளீன் தெரியுதா, இதை படிச்சுக்கோங்க. இது வந்து சேஃப்டியான லிங்க் தான் அப்படின்னு சொல்லுவோம். மோருக்கு இது கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கும். அங்கே ஒரு லிங்க் தெரியுதா, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடும். ஓகேவா? இதான் இன்டர்ஃபேஸ். இதான் வந்து என்னோட சேனலோட இன்டர்ஃபேஸ், வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து வெர்ஷன் இருக்கும். இதில் வெர்ஷன் இருக்கும். வெர்ஷன் 1.4 ஸ்டோரி இப்போ ப்ரெசென்ட் பை ஜே டெலிவிஷன் இருக்கும். ஸ்டோரி புக்குன்னு இருக்கும். ஜஸ்ட்டு கீழே வந்து எப்போ நான் அப்டேட் பண்ணங்கிறதும் இருக்கும், அப்டேட் பண்ணன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்போ வந்து அடுத்த வருஷம் என்ன வருஷன் வரப்போகுது, 1.5 1.6 இல்லை 1.7 அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ண வேண்டியது ஸ்டோரி புக். இந்த ஸ்டோரி புக்கு வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அப்படி ஆயிடுச்சா? இப்போது கீழே ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரீட் மோடுன்னு இருக்கும். அதில் வந்து ஓப்பன் இருக்கும், ரீட் மோட் இருக்கும். இவ்வளோ இதை இப்போ அப்படியே படிச்சுக்கலாம். ஈஸியாக படிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்க்கலாம். நீங்கள் இங்கே படிக்கணும்னு நினைக்காதீங்க, ஓகேவா? நான் வெளியே வந்துக்கிறேன். இப்போது இது நான் மாற்றலை, இன்னும் ஏன் மாற்றலைன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் உள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்கும். பார்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு பார்ட் 1 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஏற்கனவே. அதில் இருக்கிறத தூக்கி நான் அப்டேட் பண்ணுமா போட்டது. பார்ட் 2 வந்து கம்மிங் தான், அது வரது டேட் எல்லாமே போட்டேன். நெக்ஸ்ட்டு ஏன் இது இன்னும் மாற்றாமல் வச்சிருக்கிற பார்ட் 1 இருக்குன்னா, அது 1.5 வெர்ஷனில் வந்து இதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ஸ், சின்ன சின்ன பிக்சர்ஸ் மாற்றாது, அட்வைஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு அப்டேட்டாக 1.5ல எல்லாமே வரும். ஸோ அதை காத்துருங்க. நெக்ஸ்ட் இது விட்டு வெளியே போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. கீழே இங்கே வந்து சோசியல் மீடியா லிங்க்னு இருக்கும்.
நான் என்னோட ஜே டெலிவிஷனோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூப் கொடுத்துருப்பேன். இந்த யூடியூப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு என் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து அட்வைஸ்மெண்ட் இருக்கும். இதோ இந்த மாதிரி இருக்கும் அட்வைஸ்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் இதை நான் கொடுக்குறேன். இது நீங்கள் யூடியூப்ல தான் வேறு எதுக்கு யூடியூப் சேனல் கொடுத்துன்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக வர்றதை விட நான் ஸ்ட்ரைட்டாக கூகுள்லேருந்து போகிறதுக்கு அப்படிங்கிறத நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கிரிமினல் இருக்கும், என்டர் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதில் எது ஓப்பன் பண்ணாலும் இப்படி தான் போய் சேரும். இதில் நான் வந்து கிரிமினல் எபிசோட் 1 கிளிக் பண்ணுறேன். வீடியோ ப்ளே ஆகும். இப்படி வரும் பேச்சு வருதா? உங்களோட செல்ஃபோனில் சின்னதாக வரும், டேப்ல இதே சைஸ், இதோட கொஞ்சம் தான் சைஸாக வரும், லேப்டாப்ல இதே சைஸாக வரும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அது மட்டும் பாரு. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜே டெலிவிஷன். ஸோ இது என்னோட பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கஷ்டத்தில் ஓகே பார்த்தீங்களா எப்படி ப்ளே ஆகுதுன்னு. ஸோ இப்படி தான் ப்ளே ஆகும். இது போக நிறைய பேர் கேட்பீங்க, இது ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாதா, நான் இப்படி தான் பார்த்தாலுமா, அதுக்கு நான் யூடியூப்லேயே பார்த்துட்டு போயிடுவேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வழி இருக்குது. ஸோ அதையும் சொல்கிறேன் கடைசியாக. இது வந்து அடுத்தது எபிசோட்ஸ் இருக்கும், நீங்கள் இதையே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இதுலேயும் இருக்கும், இங்கே தெரியுதா ஸ்டோரின்னு, ஸ்டோரியை கிளிக் பண்ண நீங்கள் இதில் வந்து ஸ்டோரி இங்கே வந்துடும். ஸோ இதுலேயும் போய்க்கலாம், நீங்கள் முன்னாடியும் போய்க்கலாம், இதில் போய் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஏரா மார்க் தான், நேரா மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே இதில் வந்துடும். லைனாக இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துடும். இதில் நான் போட்டிருக்கணும் எல்லாமே இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஹோம் பேஜுக்கு போயிட்டா அடுத்து வந்து மாதிரி இதுக்குள்ளேயே போகிறேன். எனக்கு இன்னும் காட்டில் எம்எஸ் ஸ்டோரி எங்கள் அப்பாவோட சேனல்லையும் இருக்கும். அதுவும் வந்து கம்மிங் சூன், எத்தனை வருஷம்ல வருதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் அப்டேட் கொடுத்து வச்சுருப்பேன். ஓகேவா? இப்போ இப்படி தான் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். ஸோ இது இப்படி தான் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த லிங்க் டைரெக்டாக உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு டேப் ஒரு கூகுள் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? கூகுள் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் நான் என்னோட லிங்கை வந்து நான் அடிக்கிற பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகுதா, அதை நீங்கள் ஜூம் பண்ணி கூட பாருங்கள். அந்த லிங்க் அப்படியே டைப் பிடிக்கணும். ஸ்க்ரீன் என்னோட இப்போது வீடியோவில் கூட உங்களுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் வரும். கூகுள் டேப்பில் தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளே போகிறேன். வந்துச்சா? இவ்வளோதான் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ் இப்படிதான், அதாவது இதுதான் இப்படி தான் வரும். முன்னாடி பார்த்துருப்பீங்க. அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னோட இந்த ஸ்க்ரீனில் அந்த லிங்க்கும் ப்ரெசென்ட் ஆகும். பார்த்து நீங்கள் அப்படியே டைப் அடிச்சுக்கோங்க. இல்லை உங்களோட நோட் பேட்லேயோ இல்லை உங்களோட வாட்ஸ்அப்லேயோ இதோட லிங்கை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிங்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, அப்படியே டைப் அடித்தாலும் சரி உங்களுக்கு வந்துடும். புதுசாக நான் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதான் வந்து நான் சொல்ல வந்த வீடியோ, இன்ஃபர்மேஷன் வீடியோ 4. இந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கோஸ்ட் ஹண்டிங் அப்படிங்கிற பார்ட் 1 அப்படின்றத முன்னாடி போஸ்ட் மாறி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதுதான் இந்த வீடியோ.